பெரியார் திடலில் தற்போது நடிகர் விஜய் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பெரியாரின் 146வது பிறந்த தினம் கொண்டாடப்படும் சூழலில் தற்போது பெரியார் திடலில் நடிகர் விஜய் மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது அவர் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, முழுமையான விவரங்கள். ஹலோ. பெரியார் திடலில் தவிக தலைவர் விஜய் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்கள். காலை பெரியார் நினைவு அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பெரியாருடைய பாதையில் நாம் பயணிப்போம் என்று. இந்த நிலையில்தான் பெரியார் திடலில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பெரியார் திடலில் மரியாதை பெரியாரின் 146வது பிறந்த தினமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் சமூக வலைதளம் வாயிலாகவும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். வெற்றிக் கழகம் அறிவிக்கப்பட்டு கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட சூழலில் அதற்கு பின்பாக முதன்முறையாக அவர் வெளிவந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவர் என்ன கொள்கைகளை கொண்டு செயல்பட போகிறார் என்பது தொடர்பாக ஆர்வம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அவர் கட்சி தொடங்கிய பிறகு அவர் பங்கேற்கக்கூடிய பொது நிகழ்வு இங்க முன்வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருந்தது. பலரும் நீங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே 2026 சட்டமன்ற தேர்தலும் எழுந்தது. கூட்டணி பற்றிய கேள்விகள் எல்லாம் வரும்போது கூட பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு திருமாவளவன், திரு சீமான் உள்ளிட்டவர்களெல்லாம் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் போது அவங்க சொன்னதும் அதே போல பிரேமலதா உள்ளிட்டவர்கள்லாம் குறிப்பிட்டது, அவர் முதலில் என்ன விதமான அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு சொல்றோம் நாங்க. அப்ப இந்த அவருடைய கடந்த கால இப்போ எதற்கெல்லாம் அவர் வாழ்த்து சொல்கிறார் அப்படிங்கிறதுல இருந்தும் அவர் ஒரு திராவிட இயக்கங்களுடைய தொடர்ச்சியாக தான் வராருன்னு பிஜேபி ஒரு கடும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இன்றைய பெரியாருக்கான இந்த பெரியாருடைய பிறந்த தினத்துல அவர் பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்துவது இதான் முதல் முறையா அவர் அங்க பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்தக்கூடியதை பாக்குறோம். அதுக்கு முன்னதாகவே பெரியார் பிறந்த நாளுக்கான தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்தார். அதுவுமே ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருந்தது. சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில பயணிக்க உறுதியேற்போம் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஏற்கனவே தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத பற்றி வெளியிட்ட அறிக்கையிலும் கூட அவர் மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம், சாதியவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்தை தான் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப முதல் மாநாட்டில் தான் தன்னுடைய கட்சியினுடைய முழுமையான நோக்கங்கள், கட்சி எந்த வகையில செயல்பட போகுது, கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அந்த மாநாட்டுக்கான காத்திருப்பு இருக்கக்கூடிய சூழல்ல பெரியார் பிறந்த நாள்ல பெரியார் திடலுக்கு அவர் வந்திருக்கிறதுங்கிறதும் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. அதுல ஏற்கனவே அவருடைய அந்த வாழ்த்து செய்தி, பெரியார் பிறந்த நாள் செய்தியிலுமே கூட சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூடப்பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் அப்படின்னு பெரியார் பற்றி திரு விஜய் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கருத்து அப்படின்னு பார்க்க வேண்டியது. அரசியல் கட்சியா தொடங்கிய பிறகு அவர் ஒரு திரை நட்சத்திரமாக இருந்தபோது என்ன பேசினார், பேசவில்லை அப்படிங்கறத கடந்து அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு அவருடைய பாதை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லும் போது இடையில விமர்சனங்களை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை அப்படிங்கிற விமர்சனங்களை பிஜேபி முன் வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் மற்ற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் அப்படிங்கறதுலாம் இருக்கும். குறிப்பா அவர் இந்த வாழ்த்து சொல்வது, வாழ்த்து சொல்லாததை கடந்து யாருடைய பாதையில் அவர் பயணிக்க விரும்புகிறார் அப்படிங்கறதா இதுல கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பெரியார் மண் இங்கே அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லப்பட்டதா இருக்கும். பெரியார் மண்ணா, ஆன்மீக மண்ணா அப்படிங்கிற அரசியல் உரையாடல்கள் போயிட்டு இருக்கும் போது திரு ரஜினிகாந்த் இது ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொன்னார். ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வருவதாக இருந்த நிலையில அவர் முன்வைத்தது ஒரு ஆன்மீக அரசியலை தான் நான் முன்னெடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
விஜயனுடைய அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் பெரியார் அண்ணா அப்படிங்கிற மாநில சுயாட்சிங்கிறத ஏற்கனவே அவர் அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய மாநில உரிமைகள் சார்ந்து பேசுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பெரியாருடைய அந்த பிறந்த நாளை அறுத்திருந்தவர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ அதெல்லாம் அவர் வந்து அதை மீண்டும் வலியுறுத்துகிறார். மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர், சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு பகலவன், தென்னகத்தின் சாக்ரட்டிஸ், தந்தையார் பிறந்த நாளையே ஒரு திராவிட இயக்கம் அல்லது திராவிட இயக்கங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி, சமூக நீதி, விடுதலை அப்படிங்களையும் மையப்படாதான் இந்த விஷயத்திலே அவர் வருகிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. பெரியார் திடலுக்கு வந்து பெரியாருக்கான மரியாதை செலுத்துவது அப்படிங்கறதன் மூலமாக விஜய் தன்னுடைய அரசியல் பாதை என்ன என்பதை சற்றே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இன்னமும் கூடுதலான அவருடைய பாதை என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா வந்து அவருடைய மாநாட்டில் அவர் வெளியிடக்கூடிய செய்தியின் பொறுத்து அது அமையலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான். அரசியல் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் பங்கேற்கக்கூடிய பொது நிகழ்வுகள்ல அல்லது அவர் மீது ஒரு விமர்சனம் முன் வச்சுட்டே இருப்பாங்க. பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது அல்லது இந்த வாழ்த்து செய்திகளை தவிர்த்து அவரிடமிருந்து எந்த விதமான கருத்தும் வர்றதில்லை அப்படின்ற விமர்சனங்களை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய நகர்வுகளை ரொம்ப திட்டமிட்டு சரியா தன்னுடைய பாதை இதுதாங்கிறதும் இன்றைய பெரியார் பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய அரசியல் கருத்துக்கள், பெரியாரை நாங்கள் போற்றுகிறோம்ங்கிறதோட நிக்காம பெரியாருடைய எந்தெந்த விஷயங்களை நான் வந்து வழிமுறை எதெல்லாம் என்ன செய்திருக்கிறான், எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக அதை வந்து எடுத்துட்டு போகுங்கிறது தான் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. விஜய் தன்னுடைய அரசியல் பயணமாகவும் எடுத்து செல்ல போகிறார் அல்லது அரசியல் பயணத்துடைய மைய பொருள்ல இது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். சிவரஞ்சனி, பெரியாரின் பிறந்த நாளையொட்டி பெரியார் திடலில் அவர் பேசாத நிலையில் கட்சியை அறிவித்ததற்கு பிறகு அவர் முதல் மேலும் விளக்கமளித்தமைக்கு நன்றி கார்த்திகை செல்வன்.